மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். பாத்தியாடியே நட்டுச்சிய என்னமோ அந்த வீட்டுக்கு மகாராணி நினைச்சுக்கிட்டு எப்படி ஒய்யாரமா படுத்து தூங்குறான் வர சோபாவில் நடு வீட்டுல. எல்லாம் அவங்க மாமிகாரனும் புருஷன்காரனும் கொடுக்குற இடம் தான், வேற என்ன. இப்ப இந்த வீட்டுக்கு மகாராணி, நம்மளாம் இந்த வீட்டுக்கு வேலைக்காரிக்கு வந்திருக்கோம்ல. அதானே ஊர் உலகத்துல எவ்வளவுமே மாசமா இல்ல பிள்ளை பக்கல. இவ ஒருத்தி தான் இந்த நாள் அனாமத்துக்கு அருமைக்கு எப்படி மாசமா இருக்கா. தாங்குறாங்க. இருந்தாலும் ஏன் புருஷன் ரொம்ப ஓவரா பண்றாப்லமா. நான் மாசமா இருக்கும்போது கூட இப்படி தாங்கல. தனார பேர பிள்ளைய வரப்போதான் சன்னாட்டம் ஆடுறாப்ல. நான் தான் 1 2 பிள்ளைய பத்தேன். ஏண்டி உங்களுக்கு வீட்டுல வேலை வெட்டியே இல்லையா? வீடு வாசல் கூட்டணும், செஞ்சோம், பாத்திரம் பண்ண கழுவணும், சோறாக்கணும், குழம்பு வச்சோம், ஒரு துணிமணி துவச்சு போட்டோம், அதை அயன் பண்ணி வச்சோம். ஒரு நேரம் கூட வேலை செஞ்சே பார்க்கலையடி உங்களை. எப்ப பார்த்தாலும் இந்த ஆத்தாள் மகளும் வாய் தாண்டி பேசுறீங்க. உங்களை எல்லாம் வாயிலாட்ட நாய் தூக்கிட்டு போயிரும் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேர பிள்ளை வரப்போகுது, அதெல்லாம் சும்மா கதை. இதே வேற ஒருத்தி மருமகளா வந்திருக்கட்டும், ஏன் அவங்க அண்ணன் மகன் வீட்டுக்கு வந்திருக்கட்டும் மருமகளா, என் பேத்தி எப்படி தாங்குவாப்லையா அவன் புருஷன் தங்கச்சி மகன் அப்படி தாங்குறாப்ல. அதை சொல்லுமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஏற்கனவே தங்கச்சி மாறு 2 பேர் வீட்டில் இருக்கும்போதே அப்படி தாங்குவாப்ல. எப்படா இவ்வளவு அடுத்த வீட்டுக்கு போவாதுன்னு நினைச்சேன். ஒருத்தி கூட்டிட்டு ஓடி போயிட்டா, இன்னொருத்தையும் ஒரு வழியா அந்த குடும்பத்தை தள்ளியாச்சு. சரி அக்கறா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இப்ப இந்த தொலையை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காப்ல. இவ்வளவு இப்படி விடக்கூடாதுடி. என்னம்னா ஒண்ணு பண்ணணும் முடியும். ஆனா எது பண்ணாலும் தப்பிச்சிடறாடி நெட்டுச்சு. பயங்கரமான ஆர்ப்பா அவ்வளவு இருக்கு. இவளுக்கு என்னமோ ஒண்ணு துணையா இருக்குடி. என்னமோ ஒண்ணு துணையா இல்லடி, நான் தான் துணையா இருக்கேன் என் பரம குட்டிக்கு. நீ இங்கே நில்லு, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். இப்ப என்னம்மா எங்க போற? அவ எங்க போவா? ஏதாவது சரி செயல் செய்ய போவா. சகுனி ஒருடி வாரேன். எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும் உனக்கு. முதலே வர இரு. எங்க போகுதுந்தம்மா ஒன்னும் புரியல. ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கோம், வரட்டும். ஆத்தா வர வரைக்கும் மகிட்ட கொஞ்சம் விளையாடுவோம். இந்த வயசுல உனக்குலாம் குதிரை வாழ தேவையா? 7 வயசாயிடுச்சு. ஆனா பாரு சின்ன நொட்டை மாதிரி குதிரை வாழ அப்படியே பிடிச்சி இழுத்தாத ராஸ்கல். யாரோ குடும்பி பிடிச்சி இழுக்கிற மாதிரில இருக்கு. அதே என்ன எப்படி இழுக்குது? ஒருத்தரிங்கானா முடிய பிடிச்சி யாரும் இழுத்த மாதிரியா இருந்துச்சு. சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் பூங்கு வண்டி, முடிய பிடிச்சி இழுத்தது நான் தாண்டி. என்னன்னே தெரியல, நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குதா இல்ல முடிதான் பிடிச்சி இழுக்குதா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வர உடம்புக்கு ஒண்ணுமே சரியில்லை. என்னென்னமோ பண்ணுது. இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு என்னென்னமோ பண்ணும். உனக்கு உங்க ஆத்தாளுக்கும். உங்களை 2 பேத்தையும் ஒரு வழி பண்ணத்தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் என்னடா பேரண்டி மாசம் நின்றுட்டு இருக்க? பேத்தியை கூட்டிட்டு போய் முதல்ல பூசு ரூம்ல வேலை கேட்டு வைங்க. நான் பால் பழம் எடுத்து வரேன், முதல்ல சாப்பிடுங்க. இங்க பாருங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுல? நீங்க அவ எவ்வளோ ஒருத்தி ரோட்ல ஒரு கட்டிட்டு வந்திருக்கேன். அவளை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டு என் வீட்டு பூசு ரூம்ல அவளை வேலை கத்த விடணுமா? அப்படிலாம் விட முடியாது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் நிக்க கூடாதவ. இங்க வாத்தியே மருமகளே, என் பேர அவ கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவ யாரோ ஒருத்தி. இப்ப என் பேர கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. அவ இந்த வீட்டு மருமக, புரியுதா? நீ எப்படி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கியா அதே மாதிரி அவளை வாழ வந்திருக்கா. அவளை வெளியே போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. எனவே அவ்வளவு நானும் ஒண்ணா உங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க மகன் வந்தாரு, அவ்வளவுதான் பாத்துக்கங்க. டே சுந்தரேசா, பேசாம நம்ம போயிடலாமா? உங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எங்க அப்பா தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேசி முடிவு போடுவாங்க. அமைதியா இரு. இப்ப சொன்னீங்க அது கரெக்ட். அவளை நீ ஒன்னா சாணி சட்டியும் சருவ சட்டியும் ஒன்னா ஆகுமாக்கும். என்னத்த யார சாணி சட்டின்றீங்க, யார சருவ சட்டின்றீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அவன் முன்னாடி நசிங்கப்படுறீங்களா? ஏன் மருமகளுக்கு எப்பயுமே காமெடி தான். உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிக்கிறோம். விளக்கமாத்த எடுத்து சொல்லணும். அப்படியே நீ இந்த வீட்டுல சாணி தானே இருந்த, அப்ப நீ தான் சாணி சட்டி. அந்த பிள்ளைனால நல்லா படிச்சு ஒரு டிகிரி படிச்சு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வந்திருக்கு. நீ இந்த வீட்டுல வேலை செஞ்சவதானடி. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுல வேலை செஞ்சுருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வகையில சொந்தம். அவ யாரு? சொந்தமா பந்தமா? அவ யாருன்னே தெரியாது. நாதியத்தவ. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரத நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். அவன் என் மகன் வாழ்க்கையில நான் தான் முடிவெடுக்கணும், நீங்க எடுக்க கூடாது. ஓஹோ, இவரு உங்க மகரு. அப்ப உங்க புருஷர் இருக்காரு, அவர் எங்க மகரு. அவர் வாழ்க்கையில நான் முடிவெடுக்கலாம்ல. எனக்கு ஒன்னே பிடிக்கல. நீ இந்த வீட்டு மருமகளா இருக்குது பிடிக்கல. இப்பயே விட்டு கிளம்புறியா? ஏய், உங்க அம்மா இவ்வளவு தூரம் வஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையாடா? மூஞ்சி முடி சோகமா வச்சிருக்க, உள்ளுக்குள்ள காமெடியா பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு புதுசு, எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. போதுமடி, வாய்க்குள்ள கொசு எல்லாம் போயிட போகுது. போய் பால் மரத்து ரெடி வையே. பேத்தி வளர்க்கத்தை வச்சுட்டு நான் உள்ள கூட்டு வரேன். கரெக்ட் சிரிக்கி. இந்த கிரட்டு சிரிக்கி இந்த வீட்டுல உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம நாட்டாமத்தனமே பண்ண முடியாது. இவ எனக்கு இல்லாம இருக்காளோ அப்பத்தே இந்த வீடு நம்ம கைக்கு வரும். இந்த வீட்டுக்கு மருமகன் தான் பேரு, நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இல்ல. இருக்கட்டும். என்னை மீறி இந்த வீட்டுல எப்படி வாழ்றான்னு நானும் பாக்குறேன். நீ என்னடா மாசம் நின்று இருக்க? அதே உங்க ஆத்தாவை போட்ட போட்ல போயிட்டால. போ, நீ போய் பேத்தியை கூட்டிட்டு போய் பூசரம்ல வேலை கேட்டிட்டு வா. பால் மத்தி எடுத்துட்டு வருவா. முதல் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை செய்யணும். தாலியே நீங்களா கட்டி வந்துட்டீங்க, மத்தனால நாங்க செய்யணும்ல. போங்க. நீ சந்தோஷமா இருக்க? என்ன என் பேத்தி அப்படியே என்ன ஜோகமாவே இருக்கா? என்ன பேத்தி என்ன எதுக்கு ஜோகமா இருக்கப்ப? உன் மாமியா பேசிட்டு போறாள் அதுக்கா? ஆமா மாச்சி, பயமா இருக்கு. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க எங்க மேல. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் எங்க வீட்டுக்கு வேற எதுவும் தெரியாது. வந்தனிக்க டிராமா ஆரம்பிச்சிட்டாளா? அத்தை வருத்தமா இருக்கிறாங்க, அத்தை கோவமா இருக்கிறான்னு நடிக்கிறாளா?
இந்த நீலிக்கண்ண நொடிகள் என்கிட்ட வேணாம். இதுக்கெல்லாம் மசியறாள் நான் கிடையாது. அவ கிடக்குறா உங்க அத்தையெல்லாம். அவ என்ன மாரி என்ன செஞ்சிருவா? நீ எதா இருந்தாலும் அம்மாச்சிட்ட வந்து கேளு, நான் செய்யறேன் உனக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க வீட்டுல போய் பேசுவோம் நம்ம, சரியா? நான் வரேன். அவ உனக்கு மாமியா, நான் அவளுக்கு மாமியா, புரியுதா? ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். சரிங்க அம்மாச்சி. அம்மா என்னம்மா கையில எண்ணெய் எடுத்து வந்திருக்க? எதுக்குமா என்ன வச்சு குளிக்க போறியா? இந்த கிழவி எதுக்கு எண்ணெய் எடுத்து வந்திருக்கா? ஓஹோ, அப்படி பிளான். ஏண்டி இந்த பிளானை மாத்தவே மாட்டீங்களா? இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக் அடி. இன்னமா புரியல உனக்கு? என்ன எதுக்கு வந்திருக்கேன் தெரியலையா? அங்க வேறு டைனோசர் மாதிரி கொட்டை விட்டு தூங்குறாளே இந்த நெட்டச்சி, அவ கோட்டையை சங்கா மாத்துறதுக்கு தான் இது. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நீ சரியான டூப்லெட் நீ எல்லாம் எனக்கு எப்படி பிள்ளையா வந்து பிறந்தியோ தெரியல. அவ கோட்டை சத்தத்தை சங்கு சத்தமா மாத்துறதுக்கு தான் இந்த எண்ணெய். அது இங்கனுக்குள்ள நான் ஊற்றி விடுவேன். இந்த எண்ணெயை ஊற்றி விட்டு நம்ம 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்குருவோம். ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ அம்மா அம்மா அவசரம் சொல்லி கத்து. அவ அவசரமா ஓடியா 2 கீழே பார்க்க மாட்டா. அப்படியே வலிக்கு விழுவா. அவளுக்கு ஏதாச்சும் அடிப்பட்டும். அவளும் காலி, அவ குழந்தையும் காலி. ஏம்மா சூப்பர் ஐடியாம்மா. உனக்கு மூளை பயங்கரமா வேலை செய்யுமா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு. அது ஆதி காலத்துல படத்துல காமிச்ச சீனை எடுத்து சொல்லிக்கிருக்கு. இந்த ஆக்கங்கட்டக்கு அதுல வாழ்த்து வேற ஆத்தாளுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடி உங்களுக்கு. சரிம்மா சரிம்மா சீக்கிரம் கொட்டு, யாரா வந்துட போறாங்க. எண்ணெய் ஊத்து சீக்கிரமா. இருடி ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்கலையா? நடத்துங்கடி நடத்துங்க. வெனைய வச்சவே வெனைய இருப்பான், தினைய வச்சவேன் தினையத்தையே அறுப்பியான். நீங்க பண்ண சதி வழியில உங்களையே சிக்க வைக்கிறேன் பாருங்க. ஏமா சூப்பர்மா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாமா? முன்னாடி கேள்வி பாடி சீக்கிரமே ஒளிஞ்சுக்கிட்டு சத்தத்தை கொடுப்போம். வரட்டும், இந்த நெட்டசி வந்து அப்படி விழுகட்டும். ஆர்பிடியே பாக்கியா. ஐயோ அம்மாண்டு கத்து, அப்படி பரமன் கூப்பிடு. ஐயோ அம்மா, ஐயோ நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. யாரும் வாங்களே, பரமே மடி பரமே. இப்ப பாரு நான் எப்படி டிராமா பண்றேன்னு பாக்குறியா? டின் டின் டிஹாரா டன் டன் டஹாரா, ஏ உருவம் போய் கார்த்திக் உருவவா. எப்படி கார்த்திகா வந்துட்டனா? இப்ப பாருங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ கத்துற மாதிரி. ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே. அம்மா யார் இருக்கீங்க? பரமே பரமே. என்ன இவர் எதுக்கு டேபிள் மேல ஏறி நிக்கிறாரு? ஏங்க எதுக்குங்க டேபிள் மேல ஏறி நிக்கிறீங்க? ஏமா அந்த நெட்டத்தை யார்கிட்ட பேசிக்கிருக்கா? யார்கிட்ட பேசிக்கிட்டாமா? அங்கதான் யாருமே இல்லையடியே. அவ கனவுல உளருவா கிருக்கி. நல்லா கத்து, அப்படியே வருவா. ஐயோ பரம கூப்பிடுறாளா? நம்ம வேற அதை மறந்துட்டோம். என்ன மேடம் நல்ல தூக்கமா? நான் அப்பவே வந்துட்டேன். இல்ல இந்த மேல லைட் சரியா எரியாம இருந்துச்சு, அதான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். மேல ஏறி தூங்கி எந்திரிச்சிட்டியா? என்னாடி உன் மைண்ட் கேக்குது? அப்படியா, சரி உட்காருங்க. இவ எங்கடி வந்தியா? ஐய சிவபூஜையில காரில் நுழைஞ்ச மாதிரி வந்துட்டியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? அதேமா எனக்கும் தெரியல. என்னமோ பேசிக்கிருக்கியாமா? என்னமோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கானாம்ல? ஒண்ணும் இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தோம். அவங்க வந்து குழுக்கள்ல ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த தடவை குழுக்கள் போட்டப்ப என் பேர் வந்துருந்துச்சு. எனக்கு 2 பவுன்ல ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. என்னது சீட்டு போட்டிருந்தானா? குழுக்கல்ல செயின் விழுந்திருக்கா? 2 பவுனா? என்னங்க சொல்றீங்க? சீட்டு போறதுல இந்த மாதிரி குழுக்கள்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களா? ஆமா பரமே, அவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக, ஆளுங்கெல்லாம் சேர வைக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பரிசெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே அட்ராக்ட் பண்றாங்க. பாத்தியாடி உன் மகனை புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன சொல்லி சரியா பாரு. அதை பெத்ததை ஐயோ ஓங்கிறத சொல்லுவானா? அதை நெட்டச்சிட்டு வந்து சொல்றியா பாரு. இருமா என்னதுன்னு சொல்றேன்னு பாப்போம். அந்த செயினை யாருக்கும் தருவான்னு பாப்போம். ஓ அப்படியா, பரவாயில்லையே. இப்படின்னா எல்லாருமே சேருவாங்களே. தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டு பக்கம் கூட சேர்ந்துருப்பாங்க. அந்த நாணியக்காவங்க வள்ளியக்காவங்களாம். இந்த பரமக்குட்டி வேற நம்மளே மாறு பஸ்ல வந்து உட்காந்துருக்கோம். நிஜமொழியே காட்டிக்கிட்டு பேசுற மாதிரியே பேசிக்கிப்பான். எங்க செயினை காட்டுங்க பாக்கலாம். நல்லா இருக்கே, பரவாயில்லையே. நல்ல டிசைனா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்வையா பெருசா தெரியுது. அதனாலதான் என் ஆசை பொண்டாட்டி உனக்கு போட்டு விடலான்னு கொண்டு வந்தேன். பாத்தியாமா அந்த பயலுக்கு திமுற வாங்கிட்டு வந்தவன் பெத்ததை ஆயிட்டு கொடுப்பானா? அவளுக்கு கொடுக்குறியாமா? விடக்கூடாதுமா. இல்லங்க எனக்கு வேண்டாம், அத்தட்ட கொடுங்க, அவங்க போட்டுக்கட்டும். எனக்கு தான் நிறைய நகை இருக்குல்ல. அம்மா கிட்ட நிறைய நகை இருக்குல்ல, அவங்க போட்டு என்ன பண்ண போறாங்க? உனக்காக ஆசையா கொண்டு வந்தேன் நானு. பாத்தியாடி அந்த நெட்டச்சி கூட உங்க அம்மாட்ட கூட போட்டுக்கட்டுன்னு சொல்றா. உனக்கு பிறந்திருக்கானே ஒருத்தன் பிள்ளைண்டு, அவன் பிள்ளையாடியவன். அவன் கொடுக்க மாட்டேன் உனக்கு கொடுப்பேன்றியானே. சும்மா உடக்கூடாது, இன்னைக்கு இருக்குடி அவனுக்கு போய். ஐயோ அம்மா அவசரத்துல என்னைய மறந்துருச்சே. ஐயமா ஐயோ போச்சே, இடுப்பு போச்சே. சுச்சோ என்னாச்சுத்த? எப்படி விழுந்தாங்க அப்பத்தா கீழே? ஏமா கை பிடிச்சி மெதுவா எந்திரிமா. நான் தான் கத்திக்கிட்டே இருந்தேன் இல்லம்மா, என்னைய மறந்துடாதுன்னு. வேணும்டி வேணும். என் பரம விழுக வைக்க பார்த்த, எப்படி உன்னை விழுக வச்சு பாத்தியா? இப்ப போறேன், அப்புறம் வாரேன். என்ன சொல்றாங்க இந்த அத்தை? அந்த அப்பதான் கீழே விழுந்து கிடக்காங்க. என்னைய மறந்துடாதன்னு சொல்லி சொன்னேன்றாங்க.
அவங்கள எதுக்கு இவங்க மறக்கணும்? ஒன்றுமே புரியலையே. ஐயோ பாவம், வயசானவங்க அடிபட்டிருக்கோம். இவர்கிட்ட சொல்லி முதல்ல டாக்டர் கூட்டு வர சொல்லுவோம். எங்க இங்க உட்காந்துருந்தாரு, ஆளக்கானா. இவர் எங்க போனாரு? ஐயோ போச்சே போச்சே, வலி தாங்க முடியலையேடி, ஒரு எட்டு கூட வைக்க முடியலையே. என்னை தூக்கிட்டு போக சொல்லன்னு பார்த்தா இந்த பையன் எங்கிட்ட போயிட்டானேடி, கீழே விழுந்து கிடைக்க என்னன்னு கூட கேட்காம போயிட்டானே. ஏம்மா ஆமா நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. இவங்க அங்கிட்டு போயிட்டாங்க, இவர் எங்க போனாருன்னு தெரியல. ஆக மொத்தத்துல அந்த செயின் எனக்கு கிடைக்கல. அத்தா விழுந்தாலும் பரவாயில்ல, செயின் வேணுமாடி உனக்கு செயின்?